ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜெயம் தமிழ் சோழட்டை கொடுத்துள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழின் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேயே தான் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோவாட் இன்வெர்டர் ஓகேங்களா. காமாவோடைய 3.30 வந்து காமா 3 கிலோவாட் இன்வெர்டர். இது வந்து 1 HP மோட்டர் வந்து ஒரு 1 டன் ஏசி வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். சக்தி பேட்டரி ஓகேங்களா, இது சூப்பராக இருக்கும். இந்த குவாலிட்டி வந்து எங்கள் இடத்துல தயாரிக்கிறது. அதனால வந்து சக்தி பேட்டரி டியூப்லர் பேட்டரி தான், சோலார் பேட்டரி போட்டுக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 160 VH 2 பேட்டரி ஓகேங்களா, சீரிஸ் பண்ணி 24 வோல்ட்டாக வந்து இன்வெர்டர் கொடுத்துருக்குது. யூடிஎல் காமா ப்ளஸ் சூப்பராக இருக்கும். லித்தியமே யூஸ் பண்ணிக்கலாம், லெட் ஆசிட் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இதில் ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 பேனல் இல்லை 4 பேனல் போட்டு பேட்டரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது சூப்பராக இருக்குது. இது வந்து இப்போ வந்த மாடல் பூராமே லித்தியம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் இது வந்து பக்கத்தில் தான், ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம ஆஃபீஸ் இருந்து. அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணி ஃபியூச்சரில் கண்டிப்பாக சோலார் யூஸ் ஆகும். இவரே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைக்கிறா அப்படி ஓகேங்களா, அண்ணாவே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சு போடுறா அப்படி. அதனால் நீங்களும் பயன்படுத்திக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காமா ப்ளஸ் இன்வெர்டர் 3 கிலோவாட். இது சக்தி பேட்டரி 2 பேட்டரி. அண்ணாவுக்கு தான் போட்டு. அண்ணா உங்கள் பேர் என்ன? செந்தில்குமார், ராஜா கொள்ளலி, சோமுட்டி வயாலி, ராஜா கொள்ளலி. 3 கிலோவாட் போட்டுக்கிறேங்க. இப்போ என்னென்ன யூஸ் பண்ணுவீங்க இதில்? இப்போ வந்து ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, அப்புறமேட்டுக்கு மிக்சி, 5 பல்பு, 2 பேனல். ஓகே, யூஸ் பண்ணிக்குவீங்க. யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணுறேங்க ஓகேங்களா. போட்டுனுக்குது பாருங்க, சக்தி பேட்டரி 2 சீரிஸ் பண்ணி போட்டு கொடுத்துருக்குது. டிவி எல்லாமே, ஃபேன் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃப்ரிட்ஜ் ஓகேங்களா, இது எல்லாமே யூஸ் பண்ணுறது தான் வீட்டில் எல்லாமே. ஆனால் பாருங்க, வீட்டே போசாத கூட அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கணும்னு ஒரு ஆசை. சோலார் பேனல் இந்த இன்வெர்டர்லாம் இப்போத்தையும் வாங்கி வச்சுக்கணும்னு ஆசை. ஃபியூச்சரில் லித்தியமும் போட்டுக்கலாம் இதில். இப்போ இது 2 பேட்டரிக்கு வந்து ஒரே பேட்டரியில் வந்து லித்தியம் போட்டுக்கலாம் ஃபியூச்சரில். அதனால தான் ஆமாம், ஃபியூச்சரில் அதிகமாக விளையாடுற பொருட்களை இப்போ வாங்கினா ஒன்றும் பிரச்சனை. காப்பர் விலை ஏறினே போகுது. ஓகேவா தானா? இப்போ கரண்ட் வருது, செக் பண்ணிக்கிறேங்க ஓகேங்களா. பாருங்கள், எல்லாமே கஷ்டப்பட்டு தான் இது பண்ணிக்கிறேன். அப்படியே லைன் வருது, ஃபுல்லாக எடுத்தாச்சு. சோலார் வந்து இங்கே சோலார் பேனல் இருக்குது ஓகேங்களா. மேலே வச்சுருக்கு சோலார் பேனல். மேலே சீட்டு மேலே வச்சுருங்க பாருங்கள். ஃபுல்லாக லாக் பண்ணியாச்சு. 2 பேனல் 540 டாப் கான் ஓகேங்களா. 2 பேனல் சீரிஸ் பண்ணி போட்டுக்கிறோம். 4 பேனல் வரைக்கும் வைக்கலாம். இந்த பேனல் 4 பேனல் வரைக்கும் வைக்கலாம். இந்த மாதிரி வீட்டுக்கு பயன்படுத்துங்க. இப்போயே வாங்கி போட்டுக்கோங்க ஓகேங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் செட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே சொந்தக்காரர் தான். மொத்தமாக 4 பேனல் பார்த்தீங்கன்னா 1,30,000 வருது. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டும் போட்டிங்கன்னா 1,00,000 ரூபா, 99,000 97,000 வரும். 2 பேனல் போட்டிங்கன்னா ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரி அப்படியே போட்டுக்கலாம், லெட் ஆசிட்டும் போட்டுக்கலாம் ஓகேங்களா. 150 ஏஹெச் போட்டுக்குது, 200 ஏஹெச்சும் பேட்டரி 2 பேட்டரி போட்டு பண்ணிக்கலாம். ஃபுல் வீட்டுக்கும் இது யூஸ் ஆகும். 2 நாள் கூட சார்ஜ் தாங்கும். நல்லா ஹெவியாக இருக்குது. பைபேஸில் டாப் கான் இருக்கிறதுல வந்து குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனல் தான் இந்தியாவிலே நம்பர் 1 ஓகேங்களா. எம்வி பேனல்ன்றது ஃபுல்லாக சூப்பர் குவாலிட்டி. பீடிங் பீஸ் செம்மையாக வெயிட்டாக இருக்கும் ஓகேங்களா. இருக்குல்ல, அதை மட்டும் தான் நம்ம எடுத்துன்னுக்கிறோங்க. நம்ம நிறைய வீடியோஸ் சொன்னால் எல்லோரும் கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா. எம்வி பேனல் வந்து இருக்குது, டாப் 4 பேனல் இருக்குது, அதுலேயும் இதுவும் ஒன்று ஓகேங்களா. வச்சு முடிச்சாச்சு. ஒரு வீட்டுக்கு எல்லாமே சோலாராக மாற்றிக்கிறேன். அப்படி அதே மாதிரி நீங்களும் மாறிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்கிறீங்கள, ஒரு பேனல்னாச்சும் வச்சு நம்ம போட்டு கற்றுக்கலாம் ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது என்னென்ன 200 வாட்ஸ் இது. இந்த 2000 வாட்ஸ் ஒர்க் ஆகுது. பாருங்க, இதில் இன்வெர்டர் 3 கிலோவாட் என்ன ஆஃப் ஆகலை. ஃப்ரிட்ஜு இது எல்லாமே யூஸ் ஆகுதுங்க பாருங்கள். சூப்பராக இருக்கா. 3 கிலோவாட் இன்வெர்டரில் சூப்பராக ஒர்க் ஆகுது. 2000 வாட்ஸ். பகல் யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பாடு யூஸ் பண்ணி பாருங்க. இதில் எல்லாமே என்னென்ன யூஸ் ஆகுது பாருங்கள். ஹெவி இதில் போடக்கூடாது, சும்மா டெஸ்டிங் மட்டும் தான் போட்டு விட்டுருக்குறேங்க ஓகேங்களா. ஃப்ரிட்ஜு இது எல்லாமே, வாஷிங் மிஷின் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் அடுப்பும் 3 கிலோவாட் இன்வெர்டரில் யூஸ் ஆகுது ஓகேங்களா. அந்த 2 வார்த்தை பேசிருந்தேன் ஓகேவா. போடலாமா சோலார்? சோலாரில் இது எல்லாமே யூஸ் பண்ணலாம் ஓகே. நார்மலாக 1 HP மோட்டரும் ஓட்டலாம் இதில் ஓகேவா. இப்போ இது ஸ்டவ்வும் போட்டு பார்த்துருங்க, செக் பண்ணி பார்த்தாச்சு. சோலார் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேண்ணா. அக்கா ஓகேவா அக்கா உங்களுக்கு? பாருக்கா, இதுவும் ஓடுது, எல்லாமே யூஸ் ஆகுது. வீட்டில் என்னென்ன பொருளுக்கு அது போகிற யூஸ் ஆகுது. எனக்கு பயமா இருந்துச்சு, இதுவும் போட்டுங்க, நல்லா ஒர்க் ஆகுது. 2000 வாட்ஸு
3 கிலோவாட் இன்வெர்டர் இருக்கிறதுனால நம்ம அடுப்பும் ஒர்க் ஆகுது. நானும் ஒன்று வாங்கி வச்சுக்கிறேன் அக்கா. ஒட்டுக்கே இல்ல ஒர்க் இல்லை, ஏதோ ஒன்று ஆஃப் பண்ணிட்டு ஒன்று போட்டுக்கலாம்ல, எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல. பகல் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இதுலேயே கரண்ட் இல்லாத போது பகல்ல சோலாரில் வந்து இருக்குது இல்லை, நீங்கள் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்ல, இது யூஸ் பண்ணிக்கலாம். ஒயர் வந்து நம்ம இன்னும் ஹெவி ஒயர், கொஞ்சம் ஹெவியாக ஒயர் போடணும். ஆனால் நம்ம சாதா சுவிட்ச் பாக்ஸ் போட்டுனுக்குது, ஹெவியாக போட்டு பண்ணிக்கணும். எல்லாமே கம்மியாக தான் பண்ண முடியும், ஏன்னா உருகி போயிடும், ஒயர் போயிடும். சரி, நல்ல பெரிய ஒயராக போட்டு கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அது பாட்டு யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே. ஓகே ஓகே. கரண்ட் அடுப்பு யூஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. 1 HP மோட்டர்லேருந்து எல்லாமே ஓட்டலாம். நல்லா ஒர்க் ஆகுது. நானே நினச்சி கூட பார்க்கல, ஃபுல்லாக இதாகுது. 1 HP மோட்டர் தான் தொட்டியில் கிட்டியில் போடுறாங்களே, அந்த மோட்டரில் இது யூஸ் பண்ணிக்கலாம். பகல்ல யூஸ் பண்ணிக்கலாம், பகல் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா அடிக்கும்போது லோடிங் நைட்ல யூஸ் பண்ணிக்கலாம். சரி, கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே. ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் போட்டு முடிச்சாச்சு. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் எல்லாமே ஃபேன் ஓடுது, ஃப்ரிட்ஜு, மிக்ஸி எல்லாமே யூஸ் ஆகுது. அதே மாதிரி வந்து 2000 வாட்ஸ் வந்து இது வச்சுருக்குற, அப்படி என்னது அடுப்பு, அதுவும் யூஸ் ஆகுது. ஓகேங்களா, சூப்பர். இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுருக்குது, அது யூஸ் ஆகுது. உங்கள் வந்து போட்டுக்கிறவங்க 1 கிலோவாட் போடாதீங்க, சிம்பிளாக ஃபேன் லைட்டு மட்டும் யூஸ் பண்ணுறவங்க அது போட்டுக்காங்க. 3 கிலோவாட் இன்வெர்ட்டராக வாங்கிக்காங்க. யார் வாங்கினாலையும் 2 பேட்டரி 24 வோல்ட்டாக வாங்கினீங்கன்னா இம்பார்ட்டண்டாக எதனா ஒன்று யூஸ் பண்ணும்போது எல்லா வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே யூஸ் பண்ணலாம். இதில் ஏசி யூஸ் பண்ணலாம். அதனால வந்து அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்காங்களே. எங்கள் போட்டில் வந்து 2 கிலோவாட் இன்வெர்ட்டராக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட வாங்கிக்காங்க, காசு கொஞ்சம் அதிகமானாலும். ஓகேங்களா, இப்போ 2 பேனல் தான் போட்டுக்கிறோம். அதில் வந்து டாப்கான் போட்டுங்கன்னா அதிகமாக வந்துனே இருக்கும். 4 பேனலும் போடலாம். ஓகேங்களா, அடுத்த வீடு சந்திக்கிட்டு நான் உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். பாய்.